தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 30வது வார ஞாயிறு இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அருள்மிகுந்த ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. தூபம் போல் என் ஜெபம். இயேசுவே, உந்தன் பாதம் வந்து சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எந்தன் வாழ்வை தேற்ற வேண்டும் என்கின்ற வரிகளுக்கு ஏற்றார் போல நம் ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோம். நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் வல்லமையுடையதாக மாற வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற காரியங்கள் என் வாழ்விலே பெற்றுக்கொண்டதாய் மாற்றப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற மனிதர்கள் இறை ஆசீரில் நிறைய வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற காரியங்கள், நோய் நொடிகள், வேதனைகள், தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். என் வாழ்விலே நான் ஜெபிப்பதினாலே மகிழ்ச்சியும் சமாதானம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். எத்தனையோ எண்ணங்களோடு, ஏக்க பெருமூச்சிகளோடு, நம்பிக்கையோடு, தவறாத விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு ஜெபிப்பவர்களாகத்தான் இருக்கின்றோம். நாம் ஜெப வீரர்கள். எனவேதான் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதோ அல்லது நம்மை பார்க்கின்ற மக்கள் நம்மை பார்த்து சொல்லுவது, எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் குடும்ப தேவைகளுக்காக ஜெபியுங்கள், எங்கள் வேண்டுதல்களுக்காக மன்றாடுங்கள், எங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி ஜெபியுங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து பரிந்துரையாளர்களாக நம்மை மாற்றி இருக்கின்றார்கள். நாம் ஜெப வீரர்கள் தான். அன்பு சொந்தங்களே, கடந்த வாரங்களில் நாம் இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது ஜெபத்தினுடைய தன்மையை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றன. நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உன்னதமான ஜெபத்தை கற்றுக் கொடுத்து தந்தையோடும் அயலாரோடும் உறவு கொண்டு வாழ நமக்கு பயிற்றுவித்த இயேசு அந்த ஜெபத்திலே நாம் தளர்ச்சியுறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, பெற்றுக்கொண்ட உறுதியோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மற்றும் மன்னிப்போடு கூடிய ஜெபம், நன்றி உணர்வோடு கூடிய ஜெபம், இப்படி ஜெபத்துடைய பல்வேறு குணாதிசயங்களை சொல்லி காட்டியவர் இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக ஜெபிக்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கின்ற மனிதருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில வழிமுறைகள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார். நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது இந்த மனநிலைகள் நம்மிடம் இருக்கின்றனவா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இரு மனிதர்களை நமக்கு முன்னால் உதாரணமாக வைக்கின்றார். பரிசேயரும் ஆயக்காரரும் இருவருமே ஜெபிக்க சென்றார்கள். இவருடன் இருக்கின்ற ஒற்றுமைகளை பார்க்கின்ற பொழுது ஆயக்காரனும் ஜெபிக்க சென்றார், பரிசேயரும் ஜெபிக்க சென்றார். ஆகவே ஜெபம் நமக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். கடவுள் எனக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே அவர்கள் ஜெபிக்க சென்றார்கள். எனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது, அவரே என்னை வழிநடத்தும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இரண்டாவதாக இருவரும் ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எங்கே ஜெபித்தார்கள்? ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார்கள். ஆண்டவன் தங்கி வாசம் செய்கின்ற இந்த ஆலயத்தை தேடுவது, வாஞ்சித்து தேடிச் சென்று ஆண்டவரை கரங்களில் இதனை ஒப்பு கொடுப்பது, ஆலயத்தை நாடி வருவது, ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிப்பது, ஆண்டவர் அந்த இடத்துல கண்டுகொள்ள முடியும் என்கின்ற உறுதியோடு வருவது, நாம் ஆலயத்தை தேடி ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது ஒற்றுமையை அங்கே நாம் காண்கின்றோம். மூன்றாவதாக இருவருமே தன்னிலை உணர்ந்து ஜெபித்தார்கள். தான் பரிசேயன் ஜெபிக்கிற பொழுது, நான் என்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றேன், கோயிலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுகின்றேன், என்னை வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கு என்று சொல்லி சட்டங்களை கடைபிடிப்பது தன்னுடைய ஜெபம் என்று சொல்லி தனக்கு தோன்றியதை ஜெபமாக அங்கே பரிசேயன் சமர்ப்பிக்கின்றான். ஆயக்காரரோ தன்னிலை உணர்ந்து கொண்டு, இதோ நான் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதாக இருக்கின்றது. இது இவ்விடமில் காணப்பட்ட ஒற்றுமைகள்.
வேற்றுமை என்று பார்க்கின்ற பொழுது பரிசேயனம் காணப்பட்ட முதல் வேற்றுமை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவன் ஆலயத்திற்கு வந்தான், ஜெபிப்பதற்கு வந்தான். ஆனால் ஜெபிக்க வருகின்ற பொழுது அவன் கடவுளை முன்னிலைப்படுத்தவில்லை, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தவில்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துவனாக இருக்கவில்லை. மாறாக தன்னை மகிமைப்படுத்துவனாக இருந்தான், தன் செயல்களை முன்னிலைப்படுத்தினான். நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன் செய்கின்றேன் செய்கின்றேன், சட்டங்களின் பிரகாரம் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்துவனாக இருந்தான். இரண்டாவதாக அவன் பிறரோடு ஒப்புமைப்படுத்தி ஜீவிப்பவனாக இருந்தான். இந்த ஆயக்காரனைப் போல அல்லது நான் பாவிகளைப் போல, விபச்சாரர்களைப் போல என்று சொல்லி இந்த இடத்திலே அவன் செய்த செயல் சரிதான். கடவுள் இப்படியெல்லாம் இல்லாமல் என்னை நீ நல்லவனாக வைத்திருக்கின்றீரே என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் நன்றாக இருக்கும். அங்கே சொல்லப்படுகிறது கடவுளுக்கு நன்றி என்று சொல்கிறேன். ஆனால் எப்படி? நான் அவர்களைப் போல இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதினால, நான் நல்லவனாக இருப்பதினால, நான் இப்படி நிறைவுள்ளவனாக இருப்பதினால என்று சொல்லி இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தவறு செய்யவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் இந்த ஆயக்காரனை போல வரி வசூலிக்கவில்லை, பிறரை துன்புறுத்தவில்லை என்று சொல்லி தன்னுடைய செயல்களை மையப்படுத்தி அவன் செய்ததினாலே அந்த தற்பெருமை, நான் செய்தேன், நான் அப்படி இல்லை என்கின்ற அந்த ஒப்புமை செய்ததினால அவன் ஆயக்காரனிலிருந்து இவனுடைய ஜெபம் வேறுபட்டதாக இருக்கின்றது. மூன்றாவதாக இழிவுபடுத்துகின்ற ஜெபம். கடவுளுக்கு வருகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான்? இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. இங்கே ஒப்புமை மட்டுமல்ல, அவன் மிகவும் பாவியானவன். தீர்ப்பிடுகின்ற ஜெபம், பிறரை தீர்ப்பிட்டு சொல்லுகின்ற ஜெபம், இவனைப் போல இல்லை, அவரைப் போல இல்லை என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்தி கொண்டு பிறரை குற்றப்படுத்துகிற ஜெபம் இறைவன் அங்கே ஏற்பதிலாக இது பரிசேயனம் காணப்பட்ட அடுத்த அந்த வேறுபாடாக நாம் பார்க்க முடிகின்றது. ஒப்புரவு இல்லாத ஜெபம். ஒப்புரவு இல்லாத ஜெபம் என்றால் மத்தேயு 5 படிக்கின்ற பொழுது, உனக்கும் உன் சகோதரனுக்கு ஏதாவது மனத்தாங்கள் இருப்பதாக நீ கேள்வியுற்றால் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு முதலில் போய் அவனை சமரசம் செய்து கொள், பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து என்று சொன்னார். இங்கே அவன் உள்ளத்தில் ஒரு வெறுப்பு இருந்தது. நான் பரிசேயன், அவன் ஆயக்காரன். இந்த வேற்றுமை உணர்வோடு தான் அங்கே அவன் ஜெபிக்க வருகின்றான். ஒப்புரவோடு கூடிய ஜெபம் அங்கே இல்லை. அரவணைத்து செல்கின்ற ஜெபம் அங்கே இல்லை. எல்லோரும் இணைந்து செபிக்க வேண்டுகின்ற அந்த ஒற்றுமையின் ஜெபம் அங்கே இல்லை. எனவே தான் இது பரிசேயன் செய்த வேற்றுமையிலே ஒன்றாக காணப்படுகின்றது. அதேபோல ஆயக்காரனுக்கு வருகின்ற பொழுது ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி கொண்டான். ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூட தகுதியற்ற என்பதை தன்னை தாழ்த்தி கொண்டு தரையை பார்த்து கொண்டு நிற்கின்றான். தன்னுடைய பாவங்களால் என்னை நேசித்த ஆண்டவரை நான் துரோகம் செய்தேன், என்னுடைய பாவங்களால் குற்றம் குறைகளால் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இல்லாமல் போனேன், ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் தவறவிட்டேன், தவறாக பயன்படுத்தினேன் என்று சொல்லி அந்த ஒரு வகையான தாழ்ச்சியோடு தன் நிலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவனாக. இங்கே குற்ற உணர்வு அவனுக்கு வரவில்லை. குற்ற உணர்வு வந்திருந்தது என்றால் அவன் என்ன செய்திருப்பான்? தாழ்ச்சியோடு இருப்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டு, ஆண்டவரே நான் இப்படி 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 என்று சொல்லி தன்னை கரைபிடித்து கொண்டிருப்பான். அதனால் ஒன்றும் செய்யவில்லை. அங்கே தாழ்ச்சி மிகுந்ததினாலே தன்னை தாழ்த்தி கொண்டு தன் மார்பிலே அடித்து கொண்டு, அதாவது மன வருத்தத்தினுடைய அடையாளம். இது குற்ற உணர்வு அடையாளம் அல்ல. மாறாக நான் தவறு செய்தேன், நான் குற்றம் புரிந்தேன். இங்கும் நான் என்று சொல்கிறேன். ஆனால் இங்கே எதை குறித்து? ஆண்டவனுக்கு எதிராக, அயலாருக்கு எதிராக செய்த தவறுகள் நினைத்து இங்கே அவன் தன்னை மையப்படுத்துகின்றான். அடுத்ததாக இறைவனை சார்ந்திருக்கின்ற ஜெபம். ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், பாவியாகி என்மேல் இரக்கமாயிரும். இதோ நீர் கொடுத்த வாய்ப்புகளாம் தவற விட்டு இப்பொழுது எழுந்து நிற்க முடியாமல் இதோ பாவத்தில் மூழ்கியவனாக அடிமையாக இதோ முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். உம்முடைய இரக்கத்தினாலே மீண்டும் எனக்கு புது வாழ்வை தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினாலே என் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இறைவனே. உம்முடைய இரக்கத்தினாலே என் வாழ்வில் இருக்கின்ற இந்த சங்கடங்களையும் தடைகளையும் உடைத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய இரக்கத்திற்காக ஜெபிப்பவனாக நின்று கொண்டிருக்கின்றான்.
அன்பு சொந்தங்களே, இதோ இன்று ஜெபத்தை சிறிது அலசி பார்ப்போம். நாம் ஜெபிக்க வருகின்றோம், திருப்பலிக்கு வருகின்றோம், திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்கின்றோம், திருப்பலி இறைவனை புகழ்ந்து பாடுகின்றோம். ஆனால் ஜெபிக்க வருகின்ற பொழுது, துதிக்க வருகின்ற பொழுது, ஆராதனைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய மனப்பாங்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த பரிசேயனை போலவா அல்லது ஆயக்காரனை போலவா? நாம் பெரும்பான்மையான சமயங்கள் சொல்லும், நான் அந்த பரிசேயனை போல அல்ல, ஆயக்காரனை போல என்று சொன்னோமே என்றாலே நாம் பரிசேயத்தனங்களை குடிகொண்டு விட்டது. நாம் ஆண்டவரை மையப்படுத்தாமல் நம்மை மையப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம் என்றுதானே அர்த்தம்? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் பரிசேயத்தனத்தோடு, தன்னலம் மிகுந்தவர்களாக, சுயநலத்தோடு, நம் தேவைகளை மட்டும் கேட்பவர்களாக, நாம் செய்த காரியங்களை பட்டியலிட்டு அறிக்கை செய்து இதையெல்லாம் நான் செய்தேன், ஆகவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி பேரம் பேசுபவர்களாக, வியாபாரிகளாக ஆண்டவர்கள் நின்று கொண்டிருந்தோம் எனில், அல்லது பிற நம் அருகிலே இருக்கின்ற, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகளை பகைத்து அவர்கள் ஒப்புரவாகாமல், அவர்களோடு இணைந்து ஜெபிக்காமல் பகை உணர்வோடு ஜெபித்திருந்தால், அல்லது பிறருடைய தவறுகளை மட்டுமே சொல்லி காட்டி நான் நியாயாதிபதி, நான் நேர்மையாக சொல்லி தன்னை மையப்படுத்தி கொண்டு ஜெபித்தவர்களாக இருந்திருந்தால், இந்த நாளிலே அருள் வேண்டுவோம். ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இப்படி ஜெபிக்கின்ற ஜெபம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஜெபிக்கின்ற ஜெபம் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். அதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடந்து ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிற ஜெபம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். தாழ்ச்சியோடு ஜெபிக்கின்ற ஜெபம் முகில்களை தாண்டி செல்லும் என்று சொல்லப்படுகின்றது. நம் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாற்றப்படுகின்றது. ஆகவே தாழ்ச்சியோடு கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். பிறர் இகழ்ந்து ஒதுக்காத ஜெபமாக இருக்க வேண்டும். பிறரோடு ஒப்புரவாகி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். மன்னிக்கிற மனநிலையோடு ஜெபிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். தளர்ச்சியுடாத மனநிலையோடு நாம் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆறுதலை தேடுகின்ற மக்களுடைய ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இந்த குணாதிசயங்களை கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நாம் ஜெபத்தை ஒருபோதும் புறக்கணிக்காத ஆண்டவர் தாமே தாழ்வுற்று நொறுங்கி இதயத்தை இறைவன் ஒருபோதும் அவமதிப்பதில்லை என்கிற வார்த்தை கேட்டார் போல நாமும் ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபம் புறக்கணிக்கப்படாது, நம் ஜெபம் ஒதுக்கப்படாது, நம் ஜெபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறும். நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்ட மக்களாய் நாம் வாழ்வோம். நம் ஜெபம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். நம் ஜெபம் நாம் எடுக்கின்ற காரியங்களுக்கு இறை வல்லமை பெற்றுக் கொடுக்கும். நம் ஜெபம் நாம் ஜெபிக்கின்ற மனிதர்களுக்கு இறை ஆசீரை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே ஜெபத்தோடு இணைந்திடுவோம். ஜெபிக்கின்ற மனிதர்களுக்குரிய மனநிலையை பெற்றுக்கொள்வோம். ஜெப வீரர்களாய் நமக்கும் பிறருக்கும் இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்க்கால்களாக மாறுவோம். கடவுள் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா, உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.